ஹாய் கைஸ், நீ நம்ம மூவி உள்ள பருத்தி படத்தோடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போ தமிழில் தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படத்தில் சோனியா அகர்வால் லீடு எடுத்து நடிச்சிருக்காங்க. இது ஒரு ஃபீல் குட் மூவியாக வெளிவந்திருக்கு. இப்போ இந்த படத்துடைய கதையை பார்த்துடலாம். படத்துடைய ஹீரோயினி அவங்க ஃபேமிலி பிரிஞ்சு தன்னுடைய சொந்தக்காரங்க வீட்டில் இப்படி கூலி வேலை செஞ்சிட்ருப்பாங்க. அவங்களுக்குன்னு யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த வீட்டில் தான் அப்படியே விவசாய தொழில் அப்படியே செஞ்சுட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் படத்துடைய ஹீரோ ஸ்கூல் படிச்சுட்டு இருப்பாங்க. இவங்க தன்னுடைய பாட்டி வீட்டில் தங்கி படிச்சுட்டு இருப்பாங்க. இப்போதைக்கு அப்பா அம்மா யாருமே இல்லாத நிலையில் தன்னுடைய பாட்டி வீட்டில் தான் இருப்பாங்க. ஒரு கட்டத்தில் சோனியா அகர்வாலுடைய பையன் தான் நம்ம ஹீரோ அப்படின்னு தெரிய வரும். இப்போ இறுதியில் இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தாங்களே இல்லையா, எதற்காக இப்படி மறைஞ்சு வாழணும், அப்படி சோனியா அகர்வால் லைஃப்பில் என்னவெல்லாம் சம்பவம் ஏற்படுது, இறுதியில் என்னாச்சு அப்படிங்கிறதான் இந்த படத்துடைய கதை. இந்த படத்தோடைய ஃபாஸ்டின்னு பார்த்தாவே இதில் சொல்லப்படுகிற அந்த கிராமத்து வாழ்க்கை, அந்த பையனோட ஆக்டிங்க செம்மையாக இருக்குது, வேறு லெவலுக்கு சூப்பராக ஆக்டிங் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி படத்தில் நடித்த அந்த கிராமத்து வாழ்க்கையை சோனியா அகர்வால் வராங்க. அவங்களுடைய நடிப்பு ஓரளவுக்கு நல்லாவே வந்திருக்கு. படத்துடைய பிஜிஎம் பொறுத்தவரை நல்லாவே வந்திருக்கு. அதேமாதிரி சினிமோட்டோகிராஃபிக்கு சூப்பரான ஒரு சில பட்டம் கொடுத்துருக்காங்க. பொதுவாக இந்த படத்தில் கிராமத்தில் நடக்கின்ற அந்த சாதி பாகுபாடெல்லாம் பேசியிருக்காங்க. இன்னமும் ஒரு சில கிராமத்தில் இது மாதிரியான கொடுமைகளாக நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க. அதெல்லாம் நல்லாவே இருக்குது. டைரக்டர் இந்த படத்தில் நல்ல ஒரு கருத்தை, ஒரு மெசேஜை சொல்ல வராரு. இந்த படத்துடைய ஃபஸ்ட் ஹாஃப்லேருந்து செகண்ட் ஹாஃப் காட்டிலும் நல்லாவே ட்விஸ்ட் எண்டிங் நல்லாவே வந்திருக்கு. கிளைமேக்ஸ் நல்ல ஒரு மெசேஜை கொடுக்காரு. இப்போ இந்த படத்துடைய மைனஸ்ன்னு பார்த்தாவே பெருசாக அந்தளவுக்கு எமோஷனலாக டச் ஆகவே இல்லை. சோனியா அகர்வால் அவங்களோட கேரக்டர் கொஞ்சம் அழுத்தம் திருத்தமாக எழுதியிருக்கலாம். அது செகண்ட் ஹாஃப்லாம் அவங்க அந்த செட் ஆகலையோ அப்படின்னு தான் தோணுது. இன்னும் கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் காட்டியிருக்கலாம். கிளைமேக்ஸ் அதே மாதிரி தான். இதே மாதிரி கதைகள் கொண்ட நிறைய படங்கள் வந்திருக்கு. இருந்தாலும் கொஞ்சம் வித்தியாசமான சீன்ஸில் கொடுத்துருக்கலாம். இந்த படத்தில் அந்த மாதிரி சீன்ஸில் எதுவுமே இல்லை, ஃபேமிலி பார்க்கலாம். மொத்தம் அந்த படம் சூப்பராக சொல்கிறாங்கன்னா இந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் தான் நான் சொல்கிறேன். ஓகே, இதே மாதிரி அடுத்து ஒரு புதிய மூவி ரிவ்யூவில் சந்திப்போம்.